Good morning friends. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வால்ட் விட்மன் உடைய பேசேஜ் டு இந்தியாவில் செக்ஷன் 6 ஆறாவது செக்ஷன். ஏற்கனவே 5 செக்ஷன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதில் 6, 7 இந்த வீடியோ, 8 ஒரு வீடியோ, 9 ஒரு வீடியோ, மொத்தம் 3 வீடியோ இன்னும் பாக்கி இருக்குது. இதில் இந்த வீடியோ போச்சுன்னா இன்னும் வீடியோ section 8, section 9 ரெண்டு வீடியோ தனித்தனியாக நம்ம போடலாம். Now we see section 6. Here at whose wide flung door I sing. Here at whose wide flung door. Wide அகலமாக திறந்திருக்கக்கூடிய கதவுகள். அதாவது உலகம் முழுவதும் ஒன்றுடன் ஒன்று திறந்திருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி நாடு, இது ஒரு தனி அவங்களுக்குள்ள அப்படியே இருக்கும். இப்போ வச்சிங்களேன், இப்போ உலகம் முழுவதும் திறந்துருக்கு. நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எத்தனை நாடு வேணாலும் சுற்றுப்பயணம் செய்யலாம், அங்கேயே ஒரு மாதம் தங்கி இருக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உலகம் முழுவதும் போகலாம். அது இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ இயர் அது அந்த ஆண்டு, அட் ஹூஸ் அந்த ஆண்டில், the wide door of the world உலகத்தின் கதவுகள், எல்லா நாட்டிலும் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டின் கதவுகளும் அகலமாக திறந்திருக்கிறது, அதை நான் பாடுகிறேன். Year at whose wide flung door I sing. Year of the purpose accomplished. The purpose அந்த குறிக்கோள், accomplished succeeded வெற்றி அடைந்திருக்கிறது. அந்த குறிக்கோள் உலகம் முழுவதும் ஒன்று. உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து இங்கே வர்றான். ஸோ அப்போ எல்லாரும் ஒன்று என்கின்ற அந்த காரியம் வெற்றி அடைந்திருக்கிறது. இயர் அந்த ஆண்டு உலகத்தின் கதவு, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளின் கதவுகளும் எல்லோருக்கும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அந்த பர்பஸ், எல்லாம் ஒன்று, உலகில் உள்ள எல்லா மனிதன். அதுதான் இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. இந்த விஞ்ஞான வளர்ச்சி, இந்த நேவிகேஷன், அந்த கப்பல் மூலமாக புதிய நாடுகளை கண்டுபிடிக்கிறது, அந்த நாட்டோடு இந்த நாடு உறவு கொள்வது, இந்த நாட்டோடு அந்த நாடு உறவு கொள்வது, அந்த காலத்தை குறிக்கின்ற அந்த ஆண்டு. இயர் ஆஃப் த பர்பஸ் அக்காம்ப்ளிஷ்டு. இயர் ஆஃப் தி மேரேஜ் ஆஃப் கான்டினென்ட்ஸ். த மேரேஜ் ஆஃப் கான்டினென்ட்ஸ், எல்லா கண்டங்களும் மேரேஜ் பண்ணிக்குது. கண்டங்கள் மேரேஜ் பண்ணிக்குதுன்னா என்ன அர்த்தம்? கண்டங்கள், உலகத்தில் உள்ள எல்லா கண்டங்களும், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், எல்லா ஆஸ்திரேலியா கண்டம், எல்லா ஆசியா கண்டம், எல்லா கண்டங்களும் ஒன்றோடு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. த இயர் ஆஃப் த மேரேஜ் ஆஃப் கான்டினென்ட்ஸ், உலகில் உள்ள எல்லா கண்டங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஆண்டு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளின் கதவுகளும் எல்லோருக்குமாக திறந்துவிடப்பட்ட ஆண்டு. அந்த குறிக்கோள் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இயர் ஆஃப் த மேரேஜ் ஆஃப் கான்டினென்ட்ஸ், கிளைமேட்ஸ் அண்ட் ஓஷன். உலகத்தில் உள்ள எல்லா கண்டங்களிலும் இருக்கக்கூடிய கிளைமேட் அண்ட் ஓஷன்ஸ், கடல், இவங்க எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிடுச்சு. இது என்னது ஒன்றுதுன்னு இல்லாமல் இது உலகம் முழுவதுக்கும் காமன் அப்படிங்கிற மாதிரியான வந்த அந்த ஆண்டை நான் பாடுகிறேன். பிராக்கெட்டில், நோ மியர் டர்ஜ் ஆஃப் வெனிஸ் நவ் வெட்டிங் தி ஆட்ரியாட்டிக். வெனிஸ் நகரத்தில் இது ஒரு பழக்கம். இந்த டார்ஜுங்கிறவன் அந்த ஒரு குழு தலைவன். அவங்க இந்த மேரேஜுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடலில் படகுல அப்படி போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிங்கை அந்த கடலுக்குள்ளே போடுவாங்க. அந்த ரிங்கை கடலுக்குள்ளே தூக்கி போடுறது, அந்த மேரேஜ் ரிங்கை கடலுக்குள்ளே தூக்கி போடுறதுங்கிறது இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் மேரேஜ்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் மேரேஜ். அதுதான் சொல்கிறான், நோ இட் இஸ் நாட் மியர், என்ன ஒன்லி, சும்மா இப்படி கடலுக்குள்ளே தூக்கி போடுற ஒரு மேரேஜ் என்ற அடையாளம் இல்லை இது. அப்போ மேரேஜ்னால் ஒன்றோட ஒன்று பிணைந்து இணைந்து இருக்கணும். அதுக்கு தானே மேரேஜ் பேர் இல்லையா? இது சும்மா ஒரு அடையாளம், ஒரு திருமணம் என்பதற்கான அடையாளமாக இந்த வெனிஸில் இருக்கக்கூடிய தி டர்ஜ் என்கின்ற அந்த குழு தலைவன், அவன் காலத்தில் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடலுக்குள்ள ஆட்ரியாட்டிக் இஸ் அ
இஸ் அ சி இன் வெனிஸ் நகரத்தில் இருக்க கடல். அந்த கடலில் அவங்க ஒரு மேரேஜ் ரிங்கை தூக்கி போடுவாங்க, அந்த வெட்டிங் ரிங்கை தூக்கி போடுவாங்க. அது அந்த மேரேஜ் என்பதற்கு ஒரு அடையாளம். ஸோ இது வெறும் அடையாளம் இல்லை, எல்லா நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று திருமணத்தின் மூலமாக, அதாவது இணைந்திருக்குங்கிறது தான் திருமணம்னு சொல்கிறார். அப்போ அந்த இணைந்திருக்குங்கிறது ஒரு திருமணத்திற்கு வெறும் அடையாளம் இல்லை, உண்மையிலேயே எல்லா நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கின்றன. No mere dirge of Venice now wedding the Adriatic. I see, oh year, in you the vast terraqueous globe. The terraqueous அப்படின்னா raised, உயர்ந்திருக்கக்கூடிய, globe அப்படின்னா எர்த்துன்னு தான், the raised world, உயர்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம், given and giving. given என்றால் passive voiceல, given கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே கொடுக்கிறது, கிவிங், கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்தில் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸை எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குறோம், எல்லா நாடுகளும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸை கொடுக்குறாங்க. அது வியாபாரத்தின் மூலமாக பொருள் வாங்கிக்கிட்டும் கொடுக்கறது உண்டு, சில சமயங்களில் கஷ்டப்படுற நாடுகளுக்கு கொடுக்கறதும் உண்டு. இப்போ நம்ம இந்த கொரோனா பீரியடில் நிறைய நம்ம உற்பத்தி பண்ணி நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் நம்ம இலவசமாக அந்த கொரோனா மருந்தை நம்ம ஏற்றுமதி செஞ்சோம். கொஞ்சம் நாடுகளுக்கு கொஞ்சம் பணம் வாங்கிட்டும் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் நாடுகளுக்கு, நிறைய நாடுகளுக்கு நம்ம இலவசமாகவும் கொடுத்தோம். அதான் அப்போது நாம் கொடுக்குறோம். சில சமயங்களில் இப்போ பெட்ரோலிய பொருட்கள் நமக்கு பத்தாது, அப்போ என்ன பண்ணுறோம், சில நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம். எண்ணெய் நமக்கு பத்தாது, அப்போ பிற நாடுகள் நமக்கு கொடுக்கின்றன. அதாவது நாம் பிற நாடுகளினால் கொடுக்கப்படுகிறோம், நாம் பிற நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதான் கிவன், கிவிங், ஆல், எல்லாத்தையுமே. உலகத்தில் ஒரு நாட்டுக்கு என்ன வேணும் தான் நான் அனுப்புகிறேன், இன்னொரு நாட்டுக்கு என்ன தேவை, யார் சர்ப்ளஸ் இருக்கா நீ கொடு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருக்கு நான் தரேன். பணத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது சிச்சுவேஷனை பொறுத்து இலவசமாகவோ அல்லது எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அது மாதிரி. ஸோ I see, oh year in you, oh year, oh இந்த ஆண்டே உலகில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் பிற நாடுகளுக்கு கொடுக்கின்றன, பிற நாடுகளிலிருந்து கொடுக்கப்படுகின்றன. ஸோ given and giving all, எல்லாவற்றையும். யூரோப் டு ஆசியா, யூரோப்பில் இருந்து ஆசியாவுக்கு, ஆப்பிரிக்கா ஜாயின்ட், ஈரோப் டு ஆசியா, ஆப்பிரிக்கா ஜாயின், எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கு. அண்ட் தே த நியூ வேர்ல்ட், எல்லா கண்டங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இப்பொழுது இது ஒரு புதிய உலகமாக இருக்கிறது. த நியூ வேர்ல்டு, த லேண்ட்ஸ், அந்த புது உலகத்தில் லேண்ட்ஸ் நிலங்கள், ஜியாகிரபிஸ் புவிகள், டான்சிங் பிஃபோர் யூ, இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடனமாடி கொண்டிருக்கின்றன. டான்சிங் பிஃபோர் யூ, holding a festival garland, festival garland as brides and bridegrooms hand in hand. ஒரு மணப்பெண் ஒரு மணமகன் ரெண்டு பேரும் கையோடு கை கோர்த்து கொண்டு கையில் ஃபெஸ்டிவல் கார்லண்ட், அந்த திருவிழாவுக்கான மாலையை அவர்கள் கையிலே வைத்து கொண்டு டான்சிங் பிஃபோர் யூ, உங்கள் கண் முன்பாக நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா நாடுகளும், ஈரோப் டு ஆசியா, ஆப்பிரிக்கா, எல்லா நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து, அதுதான் வெட்டிங், அதுதான் ஒரு பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் எப்படி ஒரு திருமணத்தின் மூலமாக இணைந்து இருக்கின்றார்களோ அதே போல உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து தான் கொடுக்க வைக்குது. அதுதான் சொல்கிறான் டான்சிங் பிஃபோர் யூ. டான்சிங் பிஃபோர்னா மகிழ்ச்சியாக இவைகள் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கின்றன, மற்ற நாடுகள் கொடுப்பதை இவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றன. பேசேஜ் டு இந்தியா. இப்போ பேசேஜ் டு இந்தியா, இந்தியாவிற்கு செல்லுகின்ற பாதை. கூலிங் ஏர்ஸ் ஃப்ரம் காக்கசஸ். இப்போ இவர் அங்கிருந்து அமெரிக்காவிலேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வர்றாரு, அதான் பேசேஜ் டு இந்தியா. எப்படி வர்றாரு பாருங்க. கூலிங் ஏர்ஸ் ஃப்ரம் காக்கசஸ். காக்கசஸ் என்பது ஒரு மலைத்தொடர். அந்த காக்கசஸ் மலைத்தொடரில் இருந்து குளுமையான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. when I find a passage to India, இந்தியாவிற்கு பாதையின் வழியாக நான் செல்லுகின்ற வழியிலே காக்கசஸ் மலைத்தொடரில் இருந்து குளுமையான காற்று வீசுகிறது. கூலிங் ஏர்ஸ் ஃப்ரம் காக்கசஸ் ஃபார் சூத்திங் கிரேடில் ஆஃப் மேன்.
சூத்திங், சூத்துனா மனதை அமைதிப்படுத்துறது, கொந்தளித்து கொண்டிருக்கின்ற மனதை அப்படியே காம் பண்ணுறது. சூத்திங் த கிரேடில் ஆஃப் மேன், மனிதனின் த கிரேடில் ஆஃப் கல்ச்சர், மனிதனின் பண்பாட்டு தொட்டிலாக விளங்கக்கூடிய இந்தியாவுக்கு வெகு தொலைவிலே இருக்கக்கூடிய காக்கசஸ் மலைத்தொடரிலே இப்பொழுது நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து குளுமையான காற்று வீசுகிறது. அதாவது இவர் இந்தியாவுக்குலாம் வரவே இல்லை, இந்தியாவுக்கு வரல, இந்தியாவை பற்றி தெரிந்து கொண்டதை வைத்து அவர் எழுதிட்டு இருக்காரு, இந்தியாவுக்கே வந்த மாதிரி. த ரிவர் யூஃப்ரேட்ஸ், த ரிவர் யூஃப்ரேட்ஸ், யூஃப்ரேட்ஸ் என்பது தென்மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு. இப்போ காக்கசஸ் மலைத்தொடர்லேருந்து அப்படியே சவுத் வெஸ்ட் ஏஷியாவுக்கு வந்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய அந்த யூஃப்ரேட்ஸ் என்ற ரிவர் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. த பாஸ்ட் லிட் அப் அகைன், த பாஸ்ட் அப்படியே ஆசியாவிலிருந்து ஆசியா கண்டத்துக்கு வந்தாச்சு. ஆசியா கண்டத்துக்கு வந்துட்டாக்க அதனுடைய துணை கண்டம் தான் இந்தியா இல்லையா? இப்போ ஆசியாவுக்கு வந்துட்டார். காக்கசஸ் மலைத்தொடர்லேருந்து அப்படியே இந்த ரிவருக்கு சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ரிவருக்கு வந்துட்டார். இனிமே அப்படியே பழமை வாய்ந்த இந்தியாவுக்கு வருகின்ற பாதை. த ரிவர் யூஃப்ரேட்ஸ் ஃப்ளோவிங், த பாஸ்ட் லிட் அப் அகைன், கடந்த காலம் மீண்டும் ஒளிவிடுகிறது. அப்படின்னா இந்தியா என்பது மிக பழமைய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவினை அகற்றாதீர் அப்படின்னு பாரதி சொல்வார். இப்போ பாரத நாடு ரொம்ப பழமையான நாடு. நீங்கள் அமெரிக்காவினுடைய கல்ச்சரை 300 வருஷம், இங்கிலீஷ்காரனுங்க 500-600 வருஷம், எல்லாம் சும்மா ஒரு 100 years இருக்கக்கூடிய நாடுகள். ஆனால் இந்தியாவினுடைய ஒரு பண்பாடு, இந்த நாட்டினுடைய பழமை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதனால தான் அப்படியே இந்த சவுத் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வர வர அப்படியே அந்த பழமையின் ஒளி இப்பொழுது தெரிய ஆரம்பிக்குது. த பாஸ்ட் லிட் அகைன், லுக், பாஸ்ட் லிட் அப் அகைன், லுக் சோல், இதோ பாருங்கள் அதன் ஆன்மா. த ரெட்ராஸ்பெக்ட், த ரெட்ராஸ்பெக்ட், ரெட்ராஸ்பெக்ட் அப்படின்னா பின்னோக்கின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு சம்பளம், இப்போ சம்பளம் ஏற்றுறாங்க, ஏற்றும் போது சொல்லுவாங்க ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருகிறது. அதாவது சொல்கிறது இப்போ தான் மார்ச் 17ஆம் தேதி 18ஆம் தேதி இன்னைக்கு தான் சொல்கிறான். ஆனால் வித் ரெட்ராஸ்பெக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. வித் ரெட்ராஸ்பெக்ட் எஃபெக்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலிருந்து, அதான் ரெட்ராஸ்பெக்ட் அப்படின்னா இதுக்கு முன்புள்ள காலம்னு அர்த்தம். லுக் சோல் த ரெட்ராஸ்பெக்ட் brought forward, முன்னுள்ள காலம் இப்பொழுது கொண்டு வரப்படுகிறது. அதான் முன்னாடி பாஸ்ட், அந்த இந்தியாவின் அந்த கடந்த காலம் கண்முன்பாக வருகிறது. லுக் சோல் த ரெட்ராஸ்பெக்ட், ரெட்ராஸ்பெக்ட்னாக்க லுக் பேக், பின்னோக்கி செல்லுகின்ற அப்படின்னு அர்த்தம். ரெப்ரசன்டட் ப்ரீவியஸ் பொசிஷன், ப்ரீவியஸ் இயர்ஸ், முன்னோக்கி இருக்கக்கூடிய அந்த காலம் brought forward, அது இப்பொழுது முன்னாடி வருகிறது. தி ஓல்டு, மிக பழமையான எது? இந்தியா. த ஓல்டு இந்தியா, மோஸ்ட் பாப்புலஸ், அதிகமான ஜனத்தொகையை கொண்டு இருக்கக்கூடிய நாடு, மிக பழமையான நாடு, அதிகமான ஜனத்தொகையை கொண்டிருக்கக்கூடிய நாடு, வெல்த்தியஸ்ட் ஆஃப் எர்த்ஸ் லேண்ட், பூமியில் உள்ள நிலங்களிலேயே. அதாவது பூமியானது 3/4 பகுதி கடலினாலும் 1/4 பகுதி நிலத்தினாலும் சூழப்பட்டிருக்கிறது. அந்த 1/4 பகுதி நிலம் இருக்கக்கூடிய இந்த பூமியிலேயே அதிகமான ஒரு வெல்த்தியஸ்ட் லேண்ட் இந்தியா. இப்படிப்பட்ட நாடு பாருங்க. வெல்த்தியஸ்ட் ஆஃப் எர்த்ஸ் லேண்ட், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் மிகவும் வெல்த்தியஸ், மிகவும் பொருளாதாரத்தில் மேலிருக்கக்கூடிய ஒரு நாடு. த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இண்டூஸ் அண்ட் கேஞ்சஸ், இந்த சிந்து நதியும் கங்கை நதியும் பாய்ந்து வளத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடு. த டூ கிரேட்டஸ்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா, த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த இண்டூஸ் அண்ட் த கேஞ்சஸ் அண்ட் தேர் மெனி அஃப்ளூயன்ட்ஸ். அஃப்ளூயன்ட்ஸ்னா வெல்த்னு அர்த்தம். அந்த 2 நதிகள் மட்டுமல்ல, அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், அதனுடைய கிளை நதிகள். ஸோ சிந்து நதி, கங்கை நதி, அதிலிருந்து வருகின்ற கிளை நதிகள், இது எல்லாமே அந்த பகுதியவே த வெல்த்தியஸ்ட், அப்படி மிக அஃப்ளூயன்ட், அப்படியே ஒரு வளமிக்கதாக வைத்திருக்கக்கூடிய பகுதிகள்.
my shores of America, walking today, behold, resuming all. நான் இப்போ எங்கே இருக்கேன்? மை ஷோர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவின் ஷோர் அப்படின்னா சீஷோர், கடற்கரை. அமெரிக்காவின் கடற்கரையிலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நான் பிகோல்டு பார்க்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்குறேன். ரெஸ்யூம்னா மீண்டும் இவைகளை எல்லாம் பார்க்கிறேன். அப்படியே தன்னுடைய மனக்கண்ணுனால பார்க்கறத சொல்கிறேன். ஸோ இது இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆஃப் வால்ட் விட்மன் டு இந்தியா. இந்தியாவுக்கு அவர் ஃபிசிக்கலாக வரல, ஆனால் ஆத்மார்த்தமாக இந்தியாவில் அவர் பயணம் செய்கிறார். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் இப்போ அமெரிக்காவினுடைய கடற்கரையில் நடந்துக்கிட்டு அங்கே நடந்து கொண்டு இந்தியாவை நான் பிஹோல்ட் பார்க்கிறேன். அங்கே இருந்துட்டு எப்படி பார்க்குறாரு? மானசீகமாக, மனக்கண்ணினால் நான் அந்த நாட்டை பார்க்கிறேன். The tale of Alexander on his warlike marches suddenly dying. இல்லையா? இந்தியாவுக்கு அலெக்சாண்டர் வர்றாரு. அலெக்சாண்டர் அது கிரேக்க நாட்டுக்காரன். அப்போ கிரீக்குக்காரன் இங்கே வந்திருக்கான். ஸோ கிரீக் நாட்டை ஆண்ட அலெக்சாண்டர் இங்கே வந்திருக்கான். இந்த நாட்டிலிருந்து அவன் போகும்போது செத்து போயிடுறாரு. அப்போ த டேல் ஆஃப் அலெக்சாண்டர் ஆன் ஹிஸ் வார்லைக் மார்ச்சஸ், அப்படியே தன்னுடைய ஒரு மாபெரும் படையோடு அப்படி நடந்து வந்த அலெக்சாண்டர் மார்ச் பண்ணின பூமி இது. சடன்லி டையிங், அவன் செத்து போயிடுறாரு. அவன் வந்திருக்கான். அந்த இந்தியாவில் அலெக்சாண்டர் மார்ச் பண்ணி இறந்து போன இந்தியாவின் ஒரு சைடு சைனா. இந்தியாவினுடைய பக்கத்து நாடுகளை அவர் சொல்றார். ஆன் ஒன் சைடு சைனா. ஏன்னா அப்போ இருக்கும்போதுலாம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது தான் பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு. அதனால பாகிஸ்தான் அவர் சொல்லலை, சைனா. ஆன் ஒன் சைட் சைனா அண்ட் ஆன் தி அதர் இன்னொரு பக்கம் பெர்சியா அண்ட் அரேபியா. அப்போ நீங்க அந்த பழைய இந்தியா பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லாம் நம்மளோட சேர்ந்து தான் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் நம்மளோட சேர்ந்து இருந்த பகுதிகள் தான். அப்போ சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இல்லையா? பாப்பா பாட்டில் சொல்லுவார் பாரதி, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் என்று கும்பிடடி பாப்பா. அப்போ சேதமில்லாத இந்துஸ்தானம்னா பிரிவடையாத இந்துஸ்தானம். அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் நம்மளோட இருந்த நாடு. அது நம்ம பகுதி, நம்மகிட்ட இருந்து இது பிரிஞ்சு போன பகுதி இல்லையா? அப்போ ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரேபியா இருக்கு. அப்போ ஒரு பக்கம் சைனா, அப்படியே நம்ம பார்டர் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஆன் ஒன் சைட் சைனா, ஆன் தி அதர் பெர்சியா அண்ட் அரேபியா. டு த சவுத், தெற்கு பகுதியில், அதாவது தமிழ்நாடு இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் என்ன இருக்கு? 3 கடல்கள் இருக்கு. அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன். அதை தான் சொல்லலாம். டு த சவுத் த கிரேட் சீஸ், மிகப்பெரிய கடல்கள், சமுத்திரம், இந்து மகா சமுத்திரம் இருக்கு. அண்ட் த பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா கடல் இருக்கு. அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம் என்ற கடல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி தெற்கு பகுதி. த ஃப்ளோவிங் லிட்ரேச்சர். அப்போ இந்த நாடு எப்படி வளமான நாடுன்னு சொல்றோம். அப்போ இந்த நாடு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவன் சொல்றான் வால்ட் விட்மன் அப்பயே இவனுக்கு நெய்பரிங் கண்ட்ரி சைனா, அரேபியான்றான். அப்போ அரேபியாவை நமக்கு நெய்பரிங் கண்ட்ரி. அப்போ பாகிஸ்தான், அது இப்போ பாகிஸ்தான் நம்ம நாடு, அரேபியா நம்ம நாடு, பங்களாதேஷா நம்ம நாடு, இதெல்லாம் நம்ம நாடு. அப்போ இந்த நாடுகளினுடைய பார்டர்ல என்ன இருக்கு? அரேபியா இருக்கு, பெர்சியா இருக்கு. அப்போ இந்தியாவின் பார்டராக பெர்சியா இருக்கு, அரேபியா இருக்கு. இந்த பக்கம் சவுத்துக்கு வந்தீங்கன்னா இந்து மகா சமுத்திரம் இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இருக்கு. அதுதான் கிரேட் சீஸ்ன்ட்டான். அரபிக் கடல் இருக்கு. த ஃப்ளோவிங் லிட்ரேச்சர், இந்த நாடு முழுவதும் இலக்கியம் செறிவடைந்திருக்கிறது. எல்லா நாடு இப்போ பார்த்தீங்கன்னா மிக பழமையான மொழி அப்படின்னு சொன்னால் தமிழும் சமஸ்கிருதமும். சமஸ்கிருதத்தை நீங்கள் எப்படி குறைச்சி மதிப்பிட முடியுமா? அது நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அது வேற. சமஸ்கிருதத்தில் எவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு, தமிழ்லையும் எவ்வளோ இருக்கு. அப்போ இந்த தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், தமிழிலிருந்து போன திராவிட மொழிகள் என்று சொல்லக்கூடிய, அது நம்ம செம்மொழின்னு சொன்னோன்னே அவன் சொல்லலாம் அப்போ நாங்களும் செம்மொழி தான் அப்படின்னு தெலுங்குக்காரவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கும் 1500 வருஷம்.
எனக்கு என் மொழி 1000 வருஷம்ன்றான். அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் 1000 வருஷம், 2000 வருஷம், 5000 வருஷம் இப்படிப்பட்ட மொழிகள், அந்த மொழிகளிலே தோன்றிய இலக்கியங்கள், த ஃப்ளோவிங் லிட்ரேச்சர், ட்ரெமெண்டஸ் எபிக்ஸ், மிக பிரம்மாண்டமான இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம் என்ற இதிகாசங்கள், த ட்ரெமெண்டஸ் எபிக்ஸ், ரிலீஜியன்ஸ் அண்ட் கேஸ்ட், மதங்கள், ஜாதிகள், ரிலீஜியன்ஸ் அண்ட் கேஸ்ட்ஸ், ஓல்டு அக்கல்ட், மிக பழமையான, அக்கல்ட் என்றால் மிஸ்டிக் அர்த்தம். மிஸ்டிக்னாவே மிஸ்டிசிசம், கொஞ்சம் புதிராக இருக்கும். மிஸ்டிக்கல் பிரம்மா, பிரம்மாங்கிறது அது ஒரு மிஸ்டிக். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இது ஆக்கும் கடவுள், படைக்கும் கடவுள் பிரம்மா அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அது ஒரு மிஸ்டிக் தானே, அது ஒரு புதிராக. இப்போ எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று, ஆனால் நமக்கு காக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், சாகிறதுக்கு ஒரு கடவுள்னு கடவுளை தனித்தனியாக வச்சுருக்கோம். எல்லாம் மிஸ்டிக். ஸோ ஓல்டு அக்கல்ட், மிக பழமையான புதிரான பிரம்மா, இன்டர்மினபிளி, இன்டர்மினபிள் அப்படின்னா என்லெஸ், முடிவில்லாத, நீண்ட, லாங்னு அர்த்தம். டெர்மினேட் அப்படின்னா முடிகிறது, உன்னை பதவியிலேருந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. டெர்மினேட்னா அதோட இன்னையோட அவன் பதவி முடியுது. இன்டர்மினேட் அப்படின்னாக்கா முடியலைன்னு அர்த்தம். அப்போ முடியலை அப்படின்னா முடிவற்ற, என்லெஸ், லாங், நீண்டன்னு அர்த்தம். பிரம்மா இன்டர்மினபிளி ஃபார் பேக் த டெண்டர் அண்ட் ஜூனியர் புத்தா. ஃபார் பேக், வெகு காலத்திற்கு முன்பாகவே, அதாவது இன்டர்மினபிளி அப்படின்னா முடிவற்ற, லாங் அர்த்தம், நீண்ட காலத்திற்கு முன்பாகவே, த டெண்டர் அண்ட் ஜூனியர் புத்தா, அப்போதான் புத்த மதம் தோன்றுது. புத்தன் அப்போதான் தோன்றாரு, புத்த மதம் அப்போதான் தோன்றுது இந்தியாவில். அதான் அந்த டெண்டர், அப்படி சாஃப்டா மென்மையாக, த ஜூனியர் அப்போதான் த யங் புத்தா அப்போதான் தோன்றாரு, அந்த புத்த மதம் தோன்றுது. சென்ட்ரல் அண்ட் சதர்ன் எம்பையர்ஸ், இந்தியாவின் மத்திய பகுதி, அண்ட் சதர்ன் தெற்கு பகுதிகள், சதர்ன் எம்பையர்ஸ் அண்ட் ஆல் தேர் பிலாங்கிங்ஸ், பொசஷன்ஸ், த வார்ட்ஸ் ஆஃப் டாமர்லைன், த ரெயின் ஆஃப் அவுரங்கசீப், அதான் இந்தியாவில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்தியா இது அப்படின்னு இந்தியாவை இந்த செக்ஷன் பூரா புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. சென்ட்ரல் அண்ட் சதர்ன் எம்பையர், மத்திய இந்தியாவிலும் தெற்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள், அரசர்கள், சென்ட்ரல் அண்ட் சதர்ன் எம்பையர்ஸ் அண்ட் ஆல் தேர் பிலாங்கிங்ஸ், அந்த அரசர்களினுடைய பிலாங்கிங், சொத்துக்கள் இல்லையா. இந்தியாவிலிருந்து போனதான் கோஹினூர் வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோஹினூர் என்ற விலை மதிப்பற்ற வைரம் இங்கேருந்து தான் போயிருக்கு. இங்கேருந்து தான் கலை செல்வங்கள் எல்லாம் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கு. எல்லா நாட்டுக்கும் போனதான் அந்தந்த நாட்டில் அவன் இதில் வச்சுருக்கான், அதெல்லாம் இப்போ தான் மீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவ்வளவு கலை செல்வங்கள் நிறைந்திருந்தது. அப்புறம் தேர் பிலாங்கிங்ஸ் அண்ட் பொசஷன், அவர்கள் வைத்திருந்தவை. அந்த சிம்மாசனம் ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே அந்த சிம்மாசனம் அதுவும் போயிடுச்சு. அந்த சிம்மாசனம் பூரா தங்கத்தினால் செய்யப்பட்டு, வைரங்கள், வைடூரிய கற்கள் பொதிக்கப்பட்ட சிம்மாசனங்கள், விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்குது. சென்ட்ரல் அதன் சதர்ன் எம்பையர்ஸ் அண்ட் ஆல் தேர் பிலாங்கிங்ஸ், பொசஷன்ஸ், த வார்ட்ஸ் ஆஃப் டாமர்லேண்ட். டாமர்லேண்ட் அப்படிங்கிறவன் ஒரு ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு அரசன். அவன் வச்சுங்களேன், த வார்ட்ஸ் ஆஃப் டாமர்லேண்ட், அந்த டாமர்லேண்ட் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கான். த ரெயின் ஆஃப் அவுரங்கசீப், அவுரங்கசீப்ங்கிறது லாஸ்ட் கிங் ஆஃப் முகல் எம்பையர், முகல் சாம்ராஜ்யத்தினுடைய முகலாயர்களின் கடைசி அரசனாகிய அவுரங்கசீப் இங்கே இருந்திருக்கான். த ட்ரேடர்ஸ், பல நாடுகளில் இருந்து இங்கே வியாபாரம் வந்திருக்காங்க. ரூலர்ஸ், ஆட்சி செய்திருக்கின்றார்கள். எக்ஸ்ப்ளோரர்ஸ், இந்த நாட்டில் என்னென்னலாம் இருக்குது என்று ஆராய்ச்சி செய்து வெளிக்கொண்டு வந்தவர்கள், ஆராய்ச்சியாளர்கள். எக்ஸ்ப்ளோரர், இங்கே நிலக்கரி கிடைக்குது, இங்கே பெட்ரோலியம் கிடைக்குது, இங்கே இது இருக்குன்னா ஆராய்ச்சிக்கிறவங்க, புதிய புதிய நாடுகளை கண்டுபிடிக்கிறவங்க எக்ஸ்ப்ளோரர்ஸ். முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்கள். வெனிஷியன்ஸ், வெனிஸ் நகரத்துக்காரவங்க. பைசான்ஷியம் அப்படின்னாவே ரோமன் அர்த்தம், ரோமானியர்கள். அலெக்சாண்டர் கிரீக்கு, இவர்கள் ரோமானியர்கள். தி அராப்ஸ், அராபியர்கள். போர்ச்சுகீசியர்கள். எல்லா நாட்டுக்காரனும் வந்துருக்காங்க. வெனிஸ் நகரத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய குப்தர்களினுடைய நாணயம் அங்கே கிடைக்குது.
அப்போ இந்த காயின் அங்கே கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இவனும் அங்கனும் வியாபாரம் பண்ணியிருந்திருக்கான். அவன் இங்கே வந்திருக்கான், இவன் அங்கே போயிருக்கான். அப்படி உலகத்தில் இருக்க எல்லாரோடையும் இந்த பசங்க வியாபாரம் பண்ணியிருக்கான் அல்லது ஏதோ பண்ணியிருக்கான். அவ்வளோ இருக்குது. த ட்ரேடர்ஸ், ரூலர்ஸ், எக்ஸ்ப்ளோரர்ஸ், முஸ்லீம்ஸ், வெனீஷியன்ஸ், வெனிஸ் நகரத்துக்காரர்கள், பைசான்ஷியம் WB Yeats எழுதுனது பைசான்ஷியம், செயிலிங் டு பைசான்ஷியம். பைசான்ஷியம் என்பது ஒரு ரோமன் எம்பையர், ரோமன் சாம்ராஜ்யம். தி அரேப்ஸ், போர்ச்சுகீஸ், த ஃபர்ஸ்ட் டிராவலர், முதல்ல உலகத்துக்கு இந்தியாவிற்கு பாதை கண்டுபிடிக்கிறேன் என்று கிளம்பிய முதல் த டிராவலர், ஃபர்ஸ்ட் டிராவலர், ஃபேமஸ் புகழ் வாய்ந்த மார்க்கோ போலோ. அந்த மார்க்கோ போலோ அவன் பட்டோட்டா என்பவன் அவனும் இதே மாதிரி ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்பினவன் தான் பட்டோட்டா. மார்க்கோ போலோ, பட்டோட்டா, த மூர். அந்த பட்டோட்டாங்கிறவன் இந்த மூர் என்ற ஒரு முரட்டு இனத்தை சார்ந்தவன். ஒத்தலோ இந்த மூருங்கிற இனத்தை சார்ந்தவன். ஸோ பட்டோட்டா, த மூர், டவுட்ஸ் டு பி சால்வ். ஸோ இவங்க எல்லாமே இந்த நாட்டுக்கு பேசேஜ், பாதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கான். சிலர் பாதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கான், சிலர் ஏற்கனவே வந்துட்டு போயிருக்கான். இவங்க எல்லாமே எதுக்கு வர்றான்? டவுட்ஸ் டு பி சால்வ். அவனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படின்னாக்கா இந்தியாவில் தாண்டா இதுக்கெல்லாம் ஆள் இருக்கான், அங்கே போனால் தான் தீர்க்க முடியும்னு வந்திருக்கான். டவுட்ஸ் டு பி சால்வ். த மேப் இன்காக்னிஷா, blanks to be filled. The map incognita என்றால் unknown அர்த்தம். உலகத்திற்கு தெரியாத, இந்த மேப்பில் உலகத்துக்கு தெரியாத பல இடம் இருக்குது. இங்கே வந்த உடனே அவன், ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து எல்லா நாட்டுக்கும் வியாபாரம் பண்ண போயிருக்கான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இவன் மலேசியாவுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கான், வெனிஸ் நகரத்துக்கு வியாபாரம் பண்ணியிருக்கான். அங்கே இருக்கிறவன் இப்போ தான் இந்தியாவுக்கு பாதை கண்டுபிடிக்கிறான். அவன் சொல்கிறான், டே நீ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கையும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவுக்கு போ. அங்கே இருக்கவன் சொல்லிவிடுவான், சிங்கப்பூர் எங்கே இருக்குது, மலேசியா எங்கே இருக்குது, பினாங்கு எங்கே இருக்குது, பர்மா எங்கே இருக்குது, இங்கே இருக்கிறவனுங்க எல்லா நாடும் தெரியும்டா, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே வர்றான். அதை தான் சொல்கிறான் மார்க்கோ போலோ. ஸோ மோர் டவுட் டு பி சால்வ். த மேப் இன்காக்னிஷா என்றால் அன்னோன். தி அன்னோன் பிளாங்க்ஸ், உலக வரைபடத்தில் கண்டுபிடிக்க முடியாத இடங்கள் இருக்கு இல்லையா, பிளாங்காக இருக்கு இல்லையா, அங்கே போனேன்னா ஓ இதுவா இந்த பிளாங்கா, இதுதான்ப்பா இந்த நாடு, இந்த பிளாங்க்ல தான்ப்பா இந்த நாடு இருக்குது அப்படின்னு இந்தியாக்காரன் கரெக்டாக சொல்லிடுவான், நீ அங்கே போடான்ட்டான். பிளாங்க்ஸ் டு பி ஃபுட். த ஃபுட் ஆஃப் மேன், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் கால்கள் அன்ஸ்டேய்டு. ஸ்டே அப்படின்னா அப்படியே நிற்கிறது, அன்ஸ்டேய்டுனா ஒரு இடத்துல நிற்காது அப்படின்னா இந்த கால்கள் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய கால்களை உடையவர்கள் இந்த மனிதர்கள். த ஃபுட் ஆஃப் மேன் அன்ஸ்டேய்டு, த ஃபுட் ஆஃப் மேன் நாட் அட் ரெஸ்ட், அது ஓய்வு காணாத கால்களை உடைய மக்கள் இவர்கள். த ஹேண்ட்ஸ் நெவர் அட் ரெஸ்ட், அவருடைய கைகளும் ஓய்வில் இருக்காது அப்படின்னா கைகளும் கால்களும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு இது. டவுட்ஸ் டு பி சால்வ். த மேப் இன்காக்னிஷா, பிளாங்க்ஸ் டு பி ஃபில். த ஃபுட் ஆஃப் மேன் அன்ஸ்டேய்டு, த ஹேண்ட்ஸ் நெவர் அட் ரெஸ்ட். தை செல்ஃப், ஓ சோல், ஓ சோல், ஓ ஆன்மாவே, யுவர் செல்ஃப், நீ, that will not brook a challenge. brook அப்படின்னா allow, you will not allow a challenge. நான் சவால் விடுறேன், ஆனால் ஓ சோல் நீ சவாலை ஒத்துக்க மாட்ட. ஓ சோல், thou, you will not brook a challenge, will not allow a challenge, you should not allow a challenge. நீ ஒரு சேலஞ்ச், சவாலை நீ ஏற்றுக்க மாட்ட. The medieval navigators rise before me. The medieval navigators, the medieval மத்திய தரத்தை சார்ந்த, வால்ட் விட்மன் காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மெடிவல் பீரியட், அதுக்கு வந்து மெடிவல் பீரியட், ஓல்டு பீரியட் கிடையாது, இது மெடிவல் பீரியட். அதுக்கப்புறம் உள்ளது இப்போ மாடர்ன் பீரியட். அந்த மெடிவல் பீரியடில் இருக்கக்கூடிய நேவிகேட்டர்ஸ், நேவிகேட்டர்ஸ்னால் உலகத்தின் புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்ட இந்த கொலம்பஸ் மாதிரி, மார்க்கோ போலோ மாதிரியான மனிதர்கள். The medieval navigators rise before me. என் கண் முன்பாக அவர்கள் மேலே எழுகிறார்கள். The world of 1492, 1492 ஆண்டின் உலகம் with its awakened enterprises. 1492, அதாவது
15,000 1500 வச்சுக்கலாம். அதான் மிடில் பீரியட். அதுதான் மிடில்னு அவன் சொல்கிறான். வில் நாட் ப்ரூக் எ சேலஞ்ச் அதுதான் மெடிவல் பீரியட்னு சொல்கிறான். அந்த வேர்ல்ட் ஆஃப் 1492 வித் இட்ஸ் அவேக்கண்ட் என்டர்பிரைஸ். ஸோ அந்த 1492 தான் உலகம் விழிப்படையுது. அப்போ தான் அவன் இந்தியாவுக்கு பாதை கண்டுபிடிக்கணும்னு எல்லா நாடுக்காரனும், எல்லா போர்ச்சுகீசியர்லேருந்து டச்சுக்காரர்கள்லேருந்து எல்லாம் இந்தியாவுக்கு பாதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்புறான். இந்தியா என்பது ரொம்ப செழிப்பான நாடு. அந்த நாட்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு நம்முடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்தியாவுக்கு பாதை கண்டுபிடிக்கலாம். த மெடிவல் நேவிகேட்டர்ஸ் ரைஸ் பிஃபோர் மீ. என் கண்முன்பாக மத்திய அந்த மிடில் பீரியடில் இருக்கக்கூடிய நேவிகேட்டர்ஸ், உலகத்திற்கு புதிய பாதைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம் கண்முன்பாக தெரிகிறார்கள். சம்திங் ஸ்வெல்லிங் இன் ஹியூமனிட்டி நவ் லைக் த சாப் ஆஃப் த எர்த் இன் ஸ்ப்ரிங். சம்திங் ஸ்வெல்லிங் இன் ஹியூமனிட்டி. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஸ்வெல்லிங் இன் ஹியூமனிட்டி, மனித இனம் விரிவடையுது. அதுக்கு முன்னாடியில் நீங்கள் 1500க்கு முன்னாடியெல்லாம் இப்போ நமக்கு எல்லா நாட்டை பற்றியும் சொல்கிறான். அப்போல்லாம் எல்லாத்துக்கும் எல்லா நாடும் தெரியாது. அவன் தான் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த நாடுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர் இந்த ஊர் இதுதான் உலகம்னே எல்லாரும் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கான். அப்புறம் தான் ஆனால் நமக்கு அப்போவே இந்தியாவில் மேலேருந்து கீழே வரைக்கும், வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கிலோமீட்டர் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நம்ம பல நாடுகளுக்கு நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருந்திருக்கான். அதான் சொல்கிறேன், 1492 இப்போ தான் அவேக்கன். இந்த ஐரோப்பா கண்டங்கள், பிற கண்டங்கள் எல்லாம் இப்போ தான் விழிப்படைந்து கொண்டிருக்கிறது. சம்திங் ஸ்வெல்லிங் இன் ஹியூமனிட்டி. மனித இனம் இப்பொழுதுதான் விரிவடைந்து இருக்கிறது. அப்போ தான் அவனே பார்க்குறான். ஸ்வெல்லிங் இன் ஹியூமனிட்டி நவ் லைக் த சாப் அப்படின்னா இப்போ ஒரு தாவரத்தை எப்படி ஒரு கீரை தண்டு, அந்த தண்டு அப்படி நடுவில் கிழிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே ஒரு ஈரம் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்ட் சாப்னு பேர். அந்த உள்ளுக்குள்ள அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தண்டு அப்படி உயிரோடு இருக்கும். பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்க, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சி போச்சு அப்படின்னா அந்த தாவரம் செத்து போயிடுது. அப்போ அந்த சாப் என்பது உயிரோட்டம் மிக்கது. அதைத்தான் அந்த சாப் என்பது உயிரோட்டத்தை குறிக்குதுன்னு சொல்லலாம். இந்த சாப் ஆஃப் தி எர்த், அந்த பூமியின் உயிரோட்டம். இந்த 15ஆம் நூற்றாண்டுலாம் எல்லாம் பரன்னு இருக்கான். எல்லாம் புதிய புதிய நாடுகளை கண்டுபிடிக்கிறான். அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறான். இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு புறப்பட்டு போனவன் தெரியாதனமாக அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டான். அவன் போய் இறங்கிட்டான். அவனுக்கு முன்னாடி என்ன, ரொம்ப பிரமாதமான நாடு, ரொம்ப செல்வமும் செழிப்பும் மிகுந்த நாடு, ரொம்ப அறிவார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய நாடு, மிகவும் பழமையான மனிதர்கள் எல்லாம். இந்த உலக மக்களினுடைய ஒரு த கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகத்தின் தொட்டில் அதுதான் அப்படின்னு தான் கேள்விப்பட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி இந்தியாவுக்கு பாதை கண்டுபிடிக்கிறேன்னு வந்துட்டு தெரியாதனமாக அவன் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அமெரிக்கா என்பது உலகத்தில் எவனுக்குமே தெரியாமல் கிடக்க எங்கேயோ. அமெரிக்கான்னு ஒன்று இருக்குன்னே ஒருத்தனுக்கு தெரியலை. அவன் போய் அங்கே இறங்கிட்டான். அங்கே இறங்கிட்டு பார்த்தா அந்த நாடு வளமிக்கதாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறவனா காட்டு மிராண்டியாக இருக்கான். ஓஹோ, இப்போ இந்தியாவில் இந்தியர்களில் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு மாதிரி காட்டு முறாண்டியாக இருப்பாங்க போல இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டு அவங்கள தே கால் ரெட் இண்டியன், அவங்கள செவ்விந்தியர்கள்னு சொன்னான். அவங்க ஆக்சுவலாக செவ்விந்தியர்கள் கிடையாது. அவங்கள இண்டியன்ஸில் ஒரு பகுதி ரெட்டாக இருக்கிறாங்க, அதனால ரெட் இண்டியன்ஸ்னு பேரை வச்சு விட்டான். அதுக்கப்புறம் தான் இல்லைடா அது கிடையாதுடா, இங்கே தான் இருக்குது இந்தியா அப்படின்னோடனே அது என்னடா, அப்போது அதைத்தான் அமெரிக்கன் வெஸ்பூக்கிங்கிறவன் கண்டுபிடிச்சான். அதனால அதுக்கு அமெரிக்கான்னு பேரை வச்சு விட்டாங்க. ஆக அமெரிக்காவே 1500 அப்புறம் தானே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதான் சொல்கிறான், த சாப் ஆஃப் தி எர்த். புதிய புதிய தினம் ஒரு புது நாடு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வருஷம் அந்த நாடை கண்டுபிடிக்கிறான், அடுத்த வருஷம் இந்த நாட்டை கண்டுபிடிக்கிறான். அப்போ இந்த மனித இனம் அப்படியே பெருசடைஞ்சிக்கிட்டே போகுது, அந்த உயிரோட்டமாக இருக்குது. சம்திங் ஸ்வெல்லிங் இன் ஹியூமனிட்டி நவ் லைக் த சாப் ஆஃப் தி எர்த் இன் ஸ்ப்ரிங். இன் ஸ்ப்ரிங் த சன்செட். The sunset splendor of chivalry declining. The sunset splendor. The sunset அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்கிற. The splendor அப்படியே அதனுடைய ஒரு பிரம்மாண்டங்கள் எல்லாம், the splendor அதனுடைய மிக
போற்றுதலுக்குரிய விஷயங்கள் எல்லாம் த சன்செட் ஆஃப் சிவல்ரி. சிவல்ரினா த பிரேவரி, வீரம். வீரமும் கர்டசி, மரியாதையும் சேர்ந்திருக்கிறது தான் சிவல்ரின்னு பேர். உண்மையாக வீரம் மிக்கவன் ரொம்ப மரியாதை உள்ளவனாக இருப்பான். ரியலாக வீரமாக இருக்கவன் பாருங்க, ரொம்ப உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நல்ல பண்போடு பழகுவாங்க, உங்ககிட்ட அனாவசியம் வம்புதும்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தீமை உள்ள மனிதர்களாக இருந்தால் தான் அவங்க கோவப்படுவாங்க, உங்கள் மேலே சண்டை போடுவாங்க. மற்றபடி உண்மையாக வீரனாக இருக்கிறவன் யாரோடையும் சண்டையே போட மாட்டான். இந்த அறகுறை வீரனாக இருக்கவன் தான் தாட்டு போட்டுன்னு குதிப்பான். ஸோ அதான் தான் சிவல்ரி. சிவல்ரினா த பிரேவரி, அந்த பிரேவரியோட வித் கர்டசி, மரியாதையும் கலந்துருக்கு. த சன்செட் ஸ்பிளெண்டர் ஆஃப் சிவல்ரி டிக்ளைனிங், அது இப்போ வீழ்ச்சி அடையுது. அப்போ இந்தியாவை எல்லாம் இஸ்லாமியர்கள் முகலாயர் ஆண்டிருக்காங்க. இப்போ பிற நாட்டில் இருக்கிறவங்களாம் இந்தியாவுக்கு ரூட்டை கண்டுபிடிச்சி இந்தியாவில் வியாபாரம் செய்கிறேன்னு வந்து இந்தியாவை பிடிச்சிக்கிட்டான். அப்போ இந்தியாவுடைய சிவல்ரி டிக்ளைன் ஆகுது. அண்ட் ஹூ ஆர் யூ சி ஷேட் and thou, and who art thou, see sad shad. sad வருத்தம் மிகுந்த, ஷேட், ஷேட்னா நிழல். வருத்தம் என்கின்ற நிழல் பரவுகிறது, இருள் கவ்வுகிறதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இந்தியாவை எல்லா நாட்டுக்காரனும் இந்தியாவுக்கு பாதை கண்டுபிடிக்கிறேன்னு இங்கே வந்து இங்கே வியாபாரம் செஞ்சு, முதல்ல வியாபாரம் செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய சொத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் பார்த்தான். ஆனால் இங்கே இருக்கிறவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். அப்போ இவங்களை நம்ம பிடிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி இப்போ நம்மளை பிடிச்சி ஆட்சி செஞ்சு நம்மளை போட்டு கொன்று எடுத்து, எல்லா பிரெஞ்சுக்காரன் ஆட்சி செஞ்சுருக்கான், டச்சுக்காரன் ஆட்சி செஞ்சுருக்கான், எல்லாரும் ஆட்சி செஞ்சுருக்கான். நம்மளை போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இங்கிலீஷ்காரன் எல்லாரும் இந்த நாட்டை பிடிச்சி ஆட்சி செஞ்சுருக்கான். அப்புறம் 1947 பரிதாபமாக நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம்னு வச்சுங்க, அது வேற. ஸோ அப்படி எல்லாரும் பண்ணிட்டான். அண்ட் ஹூ ஆர் யூ சேட் ஷேட் ஜைசாண்டிக் விஷனரி, யுவர் செல்ஃப் எ விஷனரி. ஜைசாண்டிக் ஒரு பிரம்மாண்டமான நாடு. அண்ட் ஹூ ஆர் தை சேட் ஷேட் ஜைசாண்டிக் விஷனரி, தை செல்ஃப் எ விஷனரி. விஷன் என்றால் காட்சி, வருங்கால காட்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, எதிர்காலத்தை கண்டு உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நாடு. The gigantic visionary, thyself a visionary, with majestic limbs and pious beaming eyes, spreading around with every look of thine a golden world, enhuing it with gorgeous hues as the chief historian. இப்போ அப்படியே இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ அமெரிக்காவை சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இந்தியாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். இப்போ gigantic visionary, thyself a visionary, with majestic limbs and pious beaming eyes. with majestic limbs, கம்பீரமான அவயங்கள். லிம்புனா அவயங்கள் அர்த்தம். பாடியோட அட்டாச் ஆகிருக்கிறது. அது மாதிரி இந்த நாடு, இந்த நாட்டோடு இணைந்து இருக்கிறதெல்லாம் ஜைசாண்டிக்கான விஷயம். அண்ட் பயஸ் பீமிங் ஐஸ், பக்தி நிறைந்த, பக்தி ஒளி வீசுகின்ற கண்களை உடைய நாடு. அப்படின்னா அந்த நாட்டில் எல்லா பகுதியிலும் பக்தி நிறைந்திருக்கக்கூடிய நாடு. ஸ்ப்ரெட்டிங் அரவுண்ட் வித் எவ்ரி லுக் ஆஃப் தைன் எ கோல்டன் வேர்ல்ட். ஸ்ப்ரெட்டிங் அரவுண்ட், அந்த நாட்டை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்வையிலையும் கோல்டு, இந்த உலகத்தின் கோல்டன் வேர்ல்டு, ஒரு கோல்டன் வேர்ல்டு இது. என்ஹியூயிங் இட் வித் கார்ஜியஸ் ஹியூ. ஹியூ என்றால் கலர். என்ஹியூவிங் அப்படின்னா கலரிங். கலரிங் இட் வித் கார்ஜியஸ் கலர்ஸ். கண்ணை பறிக்கக்கூடிய பிரகாசமான நிறங்களினால் நிறமூட்டப்பட்டிருக்கக்கூடிய நாடு. ஆஸ் த சீஃப் ஹிஸ்டாரியன் கொலம்பஸ். இப்போ அவர் அமெரிக்காவை சொல்றார். ஆஸ் த சீஃப் ஹிஸ்டாரியன், த சீஃப் ஹிஸ்டாரியன் என்பது கொலம்பஸை குறிக்கிறது. கொலம்பஸ் என்கின்ற அந்த தலைமையான சரித்திர ஆசிரியர் டவுன் டு த ஃபுட்லைட்ஸ் வாக்ஸ் இன் சம் கிரேட் சீன். அப்படியே வாக்ஸ் இன் சம் கிரேட் சீன், அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியில் அப்படி நடந்து வர்ற மாதிரி நடக்கிறாருன்றான். நீ அந்த பாகுபலியில், அந்த பாகுபலி 2ஆம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த ஒரு பாட்டெல்லாம் இருக்கும்.
அந்த பாட்டில் அந்த வானத்துல எல்லாம் அந்த கப்பல்லாம் பறந்து போய் அப்படியே இவங்க வந்து சேருவாங்க. வந்து சேர்ந்த உடனே அந்த அந்த அரச சபைக்குள்ளே பாகுபலி, அந்த அனுஷ்கா அந்த காதலிக்கிறவ, அந்த 3 பேர், அந்த சத்யராஜ், அந்த 3 பேரும் அப்படி 3 பேர் மட்டும் நுழைவாங்க. அப்படி கதவை திறப்பான். அந்த அரண்மனை அப்படி அரச சபை அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும். அது 3 பேர் அப்படி நடந்து போவாங்க. சும்மா அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படி இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு அரச சபைக்குள்ளே அவங்க நடந்து போகிறது பார்த்திங்கன்னா அப்படி கம்பீரமாக இருக்கும். அப்படி கொலம்பஸ் நடந்து வந்தார், இந்த பூமியை கண்டுபிடிச்சாரு, அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருங்க. As the chief historian, down to the footlights, walk in some great scene. ஒரு மிகப்பெரிய காட்சி, ஒரு மிகப்பெரிய நாடகத்தில் ஒரு காட்சியில் நடந்து வரக்கூடிய, இப்போ அந்த நாடகத்தில் சினிமாவிலலாம் இந்த நடந்து வரக்கூடிய அரசன், எந்த அரசனும் ஒரு அரசன் வச்சுன்னா நம்மள மாதிரி தான் நடந்திருப்பான். ஆனால் சினிமாவில் வர்ற ராஜா மாத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படி அது ஒரு ஸ்பெஷலாக நடப்பான். ஆனால் உண்மையிலேயே எந்த ராஜாவும் அப்படி ஸ்பெஷலாலாம் நடந்தே இருக்க மாட்டான். சினிமாவில் வரும்போது அப்படியே ஒரு இதாக காட்டுறதுக்காக அப்படியே ஒரு நடப்பான். சினிமாவில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகனே அப்படியே கதவு திறக்கும், காலை காட்டுவான், அப்புறம் கையை காட்டுவான், செருப்பை காட்டுவான், தொப்பியை காட்டுவான், அப்புறம் தான் மூஞ்சியை காட்டுவான். ஒரு சினிமாட்டிக் அது. அது மாதிரி ஒரு சினிமாட்டிக்கில் ஒரு அரசங்கிறவன் சாதாரணமாக நடக்க மாட்டார். அவன் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மிடுக்கு இருக்கிற மாதிரி நடப்பான் ஒரு அரசன். ஆனால் எல்லா ராஜாவும் அவன் ஊரில் போய் பார்த்திங்கன்னா அவன் நம்மள மாதிரி சாதாரணமாக தான் நடந்து போய் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பான். அப்படி தானே உட்காந்துருப்பான். இவன் நினைக்கிற மாதிரி இப்படியாக நடந்து போயிருப்பான். எவனும் இப்படிலாம் போயிருக்க மாட்டான். அதான் சொல்கிறான். Enhuing with the gorgeous colors, as the chief historian down to the footlights walks in some great scene. அப்படியே ஒரு மிகப்பெரிய காட்சியில் எப்படி ஒரு அரசர் கம்பீரமாக வருகிறாரோ அதை போல் இந்த கொலம்பஸ் அமெரிக்காவை வந்து கண்டுபிடிச்சான். Dominating the rest, I see the admiral himself. Dominating the rest, வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டான். அமெரிக்காவை கண்டுபிடிச்சி நான் தான் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளன்னு கண்டுபிடிச்சி அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணான். I see the admiral himself. History's type of courage, action, faith. இதெல்லாம் ஹிஸ்டரிஸ் டைப், ஒரு சரித்திர வகை. இந்த கரேஜு, ஆக்ஷன், ஃபெய்த்து எல்லாம் ஒரு சரித்திரத்தில் இப்படி இருக்கும். இயற்கையில் அப்படி இருக்கா, ஒரு சினிமாவில் இப்படி இருக்கும். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்க முடியாது. ஒரு காதலன் காதலியும் சினிமாவில் அப்படி இருப்பாங்க. ஆனால் அதே இது நீங்கள் நடைமுறையில் இருக்காது. அது மாதிரி ஒரு அரசன் அப்படி இருப்பான், ஒரு ரிக்ஷாக்காரன் அப்படி இருப்பான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ போய் அப்படியா இப்படியானு பேசுவார். நீங்கள் நேராக பேசிடுவீங்களா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில்? கோர்ட்லேயே போய் யுவர் ஆனர் அப்படின்னு உடனே இவர் பேசுவார். இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது கோர்ட்டில் போய் பேச முடியுமா? ஆனால் அங்கே அவர் அப்படி பேசுவார், எல்லாரும் கை தட்டுவாங்க. ஜட்ஜு என்ன இவன் இப்படி கேட்குறானேன்னு அப்படி முழிப்பார். சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. நீங்கள் எந்த ஜட்ஜையும் நீங்கள் கோர்ட்டில் போய் வாயை திறந்தீங்கன்னா வெளியே பண்ணுறோம், உள்ளே பிடிச்சி பண்ணுறோம். அதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு சினிமேட்டிக். அது மாதிரி சொல்கிறான். ஹிஸ்டரிஸ் டைப் ஆஃப் கரேஜ். இதெல்லாம் ஹிஸ்டரி டைப் ஆஃப் கரேஜ், ஆக்ஷன், ஃபெய்த்து. Behold him sail from Palos. Palos அப்படிங்கிறது ஒரு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற சீபோர்ட், ஒரு கடற்கரை பகுதி. அந்த ஸ்பெயின் நாட்டு கடற்கரை பகுதியிலிருந்து அவன் புறப்பட்டு லீடிங் ஹிஸ் லிட்டில் ஃப்ளீட், அந்த சின்ன அந்த படகுல அவன் வந்து ஹிஸ் வாயேஜ் பிஹோல்ட், அவனுடைய பயணம் அவன் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். ஹிஸ் ரிட்டர்ன், அப்புறம் திரும்பி போனான். ஹிஸ் கிரேட் ஃபேம், அவனுக்கு மிகப்பெரிய புகழ் கிடச்சிச்சு. அமெரிக்காவை கண்டுபிடிச்சி திரும்பி போயிட்டான். ஸோ அவன் ஸ்பெயின் நாட்டிலேருந்து வந்திருக்கான். ஸ்பெயின் நாட்டிலேருந்து, ஸோ பாலோஸ் என்ற ஒரு ஸ்பெயின் சீ போர்ட்டில் இருந்து கிளம்பி தன்னுடைய சின்ன படகுல கிளம்பி அவன் பயணம் செய்து கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்தான். மிகப்பெரிய புகழை அடைஞ்சான். ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன், புகழும் அடைந்தான், துரதிர்ஷ்டமும் அடைந்தான். அவன் ரொம்ப புகழடைஞ்சு வந்தான். தான் ஊருக்கு வந்தோடனே தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டான். அரசனுடைய கோபத்துக்கு ஆளாகி அந்த அரசனாலேயே எவன் இவனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணி அனுப்புனானோ அவன் கையாலேயே செத்து போயிட்டான் அவன் கொலம்பஸ். ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். அப்புறம் calumniators, CAL, calumniators அப்படின்னா அவதூறு பரப்புறவங்கன்னு அர்த்தம். slanderers. So calumniators behold him a prisoner. அவனுடைய மிஸ்ஃபார்ச்சூன். ஸ்லாண்டரர், அவனை பற்றி நிறைய பேர் அப்புறம் அவதூறு பேசினாங்க. behold him a prisoner, கடைசியில் அவன் ஒரு பிரிசனர், கைதாகனா. செயின்டு, கைகளின்
செயின் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு கைதியாக இருந்து பிட்வீன் ஹிஸ் டிஜெக்ஷன், அப்புறம் வாழ்க்கையை அவனுக்கு டிஜெக்ட் ஆயிடுச்சு. மாபெரும் வீரனாக அப்படியே ஒரு கம்பீரமாக ஒரு நாட்டை கண்டுபிடிச்சி, அந்த நாட்டில் எப்படி ஒரு சினிமாவில் எப்படி ஒரு நாடகத்தில் எப்படி நம்ம கம்பீரமாக நடந்து போவானோ அப்படி நடந்து போய் ஒரு புதிய பகுதியை கண்டுபிடித்து திரும்ப நம்முடைய நாட்டிற்கு வந்து ஒரு பெரிய புகழில் அப்படி கெத்தா இருந்தவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செயின் போடப்பட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டான். பிட்வீன் ஹிஸ் டிஜெக்ஷன், இப்போ அவனுக்கு வாழ்க்கையே டிஜெக்ட் ஆயிடுச்சு. பாவர்ட்டி, வறுமை, நம்பிக்கையின்மை, டெத்து, கடைசியில் செத்து போயிட்டான். கியூரியஸ் இன் டைம் ஐ ஸ்டாண்ட், நத்திங் த எஃபர்ட் ஆஃப் ஹீரோஸ், நோட்டிங் த எஃபர்ட்ஸ் ஆஃப் ஹீரோஸ். கியூரியஸ் இன் டைம், அந்த டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூரியஸ் அப்படின்னா நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற காலம். நீங்கள் கண் முன்னாடி பார்க்குறோம் கொலம்பஸ் அப்படி மிகப்பெரிய புகழடைஞ்சதையும் பார்த்தோம், நம்ம கண் முன்னாடியே அவன் வீழ்ச்சி அடைஞ்சு செத்து போகிறதையும் நம்ம பார்த்தோம். ஒன்றுமே இல்லாமல் பயத்தில் வறுமையில் செத்து போனதையும் பார்க்குறோம். ஸோ அப்படி செத்து போன ஹீரோஸ் செத்து போயினாலும் அவன் இன்றைக்கி ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கொலம்பஸை பற்றி, மார்க்கோ போலோவை பற்றி, அமெரிக்கன் வெஸ்ட்புக்கியை பற்றி நம்ம சரித்திரத்தில் படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ சரித்திர ஹீரோஸ் தானே அவங்களெல்லாம். ஸோ இந்த சரித்திர ஹீரோஸினுடைய சாதனைகளெல்லாம் நான் அமைதியாக இருந்து நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கியூரியஸ் இன் டைம் ஐ ஸ்டாண்ட் இன் த டைம் விச் இஸ் வெரி கியூரியஸ், நோட்டிங் த எஃபர்ட்ஸ் ஆஃப் ஹீரோஸ். இந்த மாதிரியான ஹீரோஸினுடைய முயற்சிகள், இந்த முயற்சிகள்னால தான் உலகம் புதுசாக பல நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, உலகம் விஸ்தாரிக்கப்பட்டது. எஃபர்ட்ஸ் ஆஃப் ஹீரோஸ். Is the deferment long? Deferment என்றால் postponement. Is the postponement long? Bitter the slander, poverty, death. Bitter the slander, poverty, death. கடைசியில் அவன் மீது அவதூறு பரப்பப்பட்டுச்சு, வறுமை அடைஞ்சான், டெத், செத்து போயிட்டான். Lies the seed unrecked. Unrecked அப்படின்னா unheeded, கவனிப்பாரற்று அந்த அவன் விதைத்த விதை, அவன் செத்து போயிட்டான். ஆனால் அவன் விதைத்த விதையானது கவனிப்பாரற்று கிடக்குது. ஃபார் செஞ்சுரிஸ் இன் த கிரவுண்ட், பூமிக்கு அடியில் பல நூற்றாண்டுகளாக அதை போன்ற ஹீரோஸ் விதைத்த விதையானது அங்கே அமைதியாக இருக்கு, கவனிப்பாரற்று கிடக்கு. லுக் டு காட்ஸ் டியூ அக்கேஷன், கடவுள் அந்த செடி எப்போ முளைக்கணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் அது வெயிட் பண்ணி அப்புறம் முளைக்குது. எல்லாம் பூமியில் வந்து விதையெல்லாம் விதைக்க கிடக்கும், ஆனால் எப்பொழுது கடவுள் அதுக்கு உரிய நேரத்தில் அனுமதி கொடுக்குறாரோ அப்போ தான் அது முளைக்கும். அது மாதிரி lies the seed unrecked for centuries in the ground, look to God's due occasion. கடவுள் உரிய அக்கேஷன், காலம் வருவரையிலும் அது பொறுத்திருந்து அதுக்கப்புறம் அப்ரைசிங் இன் த நைட், திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில், நேற்று பகலில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒன்றுமே இருக்காது, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி அங்கங்கே ஏதோ சின்ன சின்ன செடி தலையை காட்டிகிட்டு இருக்கோம். அப்ரைசிங் இன் த நைட்டு, இட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரவுட்டு, அப்புறம் ப்ளூம்ஸ், அப்படியே மலர்கிறது. அண்ட் ஃபில்ஸ் த எர்த், அப்புறம் இந்த பூமியை அது நிரப்புகிறது. எதனால் நிரப்புகிறது? வித் யூஸ் அண்ட் பியூட்டி. வித் யூஸ்னா நாலேஜ். வித் நாலேஜ் it fills the earth with knowledge and பியூட்டினா இன்ஸ்பைரேஷன். அப்போ அந்த மிகப்பெரிய வீரர்கள் செத்து போயிட்டான். இப்போ கொலம்பஸ்னால செத்து போயிட்டான். ஆனால் அவன் செத்து இந்த பூமியில் அவன் விதைச்சான், அவன் விதைக்கப்பட்டிருக்கான். ஆனால் உரிய சந்தர்ப்பம் பல நூற்றாண்டுகளாக அப்படியே கிடந்துச்சு. ஆனால் உரிய நாட்கள் வரும்போது கடவுள் உத்தரவு கிடைச்ச உடனே அவைகள் மலர்ச்சி அடைகிறது. எல்லோருடைய உள்ளங்களையும் அது ஒரு நாலெட்ஜையும் இன்ஸ்பைரேஷனையும் தோற்றுவிக்கிறது என்று சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 6. அடுத்தது செக்ஷன் 7. செக்ஷன் 7ங்கிறது சும்மா ஒரு 2 4 ஒரு 3 5 8 ஒரு 10 லைன் தான் செக்ஷன் 7. ஸோ செக்ஷன் 7 பேசேஜ். இண்டீட், உண்மையிலேயே நாம் இந்தியாவுக்கு கண்டுபிடித்த பேசேஜ். ஓ சோல் டு பிரைமல் தாட்,
இப்போ மறுபடியும் இந்தியாவை பற்றி, முதல்ல இந்தியாவை பற்றி சொல்லி அப்புறம் அமெரிக்காவை பற்றி சொன்னால் இப்போ மீண்டும் இந்தியாவை பற்றி சொல்கிறாரு. பேசேஜ், இந்தியாவுக்கான பாதை உண்மையிலேயே ஓ சோல் டு பிரைமல் தாட். பிரைமல் தாட்னா பிரைமரி, ஆன்ஷியன்ட் அர்த்தம், பழமையான சிந்தனை, பழமையான காலம், இந்தியாவின் ஒரு பழமையான காலம். பிரைமல் தாட், நாட் லேண்ட்ஸ் அண்ட் சீஸ் அலோன். இந்தியா என்பது வெறும் நிலமும் கடலும் மட்டும் இல்லை. ஒரு நாட்டின் புகழ் என்பது அந்த நிலமும் கடலுமா? அந்த நிலமும் கடலும் புகழுக்கு உரியதான். ஏன்னா இந்த நாடு மாதிரியான சீசன் இருக்கு பாருங்க. இந்த நாட்டில் எல்லா சீசனும் இருக்கு. வெயில் காலம் இருக்கும், மழை காலம் இருக்கு, குளிர்காலம் இருக்கு, வசந்த காலம் இருக்கு, எல்லா காலங்களும் இருக்கு. எல்லாமே மிதமாக இருந்து இது போயிட்டு அடுத்து வரும், அடுத்து போயிட்டு அடுத்து வரும். இது ஒரு 2 மாதம் 3 மாதம், அது அடுத்த 3 மாதம், அடுத்த 3 மாதம் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அங்கே குளிர் மழை. ஓரிரு மாதங்கள் குளிர் குறைஞ்சிருக்கும். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வெயில் காலம்னு சொல்லுவான். அவனுக்கு வெயில் காலம் கிடையாது, குளிர் கொஞ்சம் குறைச்சிருக்கும், அவ்வளோதான். ஆனால் இங்கே நமக்கு எல்லாமே இருக்கு. நல்ல வெயில் இருக்கும், நல்ல குளிர் இருக்கும், வசந்த காலம், எல்லா காலங்களும் நிறைந்தது. அப்போது இந்த லேண்டு சிறப்பு. ஆனால் அந்த லேண்டை விட இந்த லேண்டில் வாழ்ந்த மனிதர்கள் மிக உயர்ந்தவர்கள். த சேஜஸ், இந்த பழைய அந்த எத்தனையோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கிறான், வைத்தியத்துக்கு வைத்தியம் செஞ்சுருக்கான், எல்லாமே இவன் கண்டுபிடிச்சிருக்கான், எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் நடுவில் இது வந்து ஒரு டாமினேட் ஆகி இப்போ என்னமோ இங்கிலீஷ்காரன் தான் மெடிசின்ங்கிற மாதிரி, இங்கிலீஷ் மெடிசின் தான் மெடிசின்ங்கிற மாதிரி வந்துருச்சு. நாமளும் இப்போ அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ட்ரெஸ்ஸிலேருந்து நம்முடைய கல்ச்சர் எல்லாத்தையும் நம்ம மறந்து வி ஃபாலோ தி கல்ச்சர் ஆஃப் யூரோப்பியன். பட் திஸ் லேண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கல்ச்சர். இதுக்குன்னு ஒரு தனி ஒரு பாரம்பரியமும் எல்லாமே வரும். ஸோ த ப்ரைமல் தாட், நாட் லேண்ட்ஸ் அண்ட் சீஸ் அலோன். இந்த நாடுங்கிறது, இந்தியா என்பது வெறும் லேண்டும் கடலும் மட்டும் இல்லை, யுவர் ஓன் கிளியர் ஃப்ரெஷ்னஸ். இந்தியாவினுடைய ஃப்ரெஷ்னஸ் எப்பொழுதுமே இந்த நாடு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். த ஃப்ரெஷ்னஸ், த யங் மெச்சூரிட்டி ஆஃப் ப்ரூட் அண்ட் ப்ளூம். த யங் மெச்சூரிட்டி, அந்த இளமை, அந்த இளமை என்பதுதான் விட்டாலிட்டி, அந்த உத்வேகம், அந்த உத்வேகம் இருக்கும். மெச்சூரிட்டி, அந்த ஒரு அறிவு முதிர்ச்சியும் இருக்கும். இளமையின் வேகமும் அறிவின் முதிர்ச்சியும் இருக்கக்கூடியது. ஆஃப் ப்ரூட், ப்ரூட்னா அப்போதான் தோன்றுறது. அண்ட் ப்ளூம், அப்பொழுதுதான் தோன்றி அப்படியே மலருது. ஆஃப் ப்ளூம் டு ரியல்ம்ஸ், ரியல்ம்ஸ்னா கிங்டம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு டொமைன், ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம். டு ஸ்பேஸ் ஆஃப் பட்டிங் பைபிள்ஸ். அப்பெல்லாம் பைபிள் அப்போதான் பட்டிங், பைபிள் தோன்றிக்கிட்டு இருக்கு. இப்போதான் பைபிள் தோன்றுது. பைபிள் தோன்ற காலத்திலே நம்மளால எல்லாத்தையும் உலகத்தையும் விஞ்சி எடுத்துட்டான் எல்லாத்துலேயும். இப்போ தான் பட்டிங் பைபிள் இருக்கிறக்கூடிய காலத்தில் இந்த டு ஸ்பேஸ் ஆஃப் பட்டிங் பைபிள்ஸ். பைபிள் இப்பொழுதுதான் அரும்பு விட்டு தோன்றிக் கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே அப்படியே உத்வேகமுடைய முதிர்ச்சியும் வேகமும் உடைய மனிதர்கள் இருந்த ஒரு நாடு இந்த இந்திய நாடு. The young maturity of brood and blooms to realms of budding Bibles, O soul, repressless. Repressless அப்படின்னா ரெப்ரஸ் அழுத்துறது, ரெப்ரஸ்லெஸ் அப்படின்னா அழுத்தப்படாமல்னு அர்த்தம். நாட் கீப்பிங் டவுன், நாட் கீப்பிங் டவுன். ஓ சோல், ஓ ஆன்மாவே, யூ ஆர் நாட் ரெப்ரஸ், யூ ஆர் ரெப்ரஸ்லெஸ் அப்படின்றான். அதாவது இந்த ஆன்மா கேவலப்படுத்தப்பட முடியாமல், ஒரு ஆன்மா ஒரு அவமானப்படுத்தப்படுறது, ஒரு ஆன்மாவின் ஒரு இது குன்றி போகிற மாதிரி இல்லாமல் ரெப்ரஸ்லெஸ். ஐ வித் யூ அண்ட் யூ வித் மீ. ஓ ஆன்மாவே, நான் உன்னுடனும் நீ என்னுடனும் இணைந்து. இந்தியாவில் மனிதனும் அவன் ஆன்மாவும், அவன் ஆன்மாவும் மனிதனும். இந்த ஆன்மாவுக்கு எந்த விதமான அவமானமும் இல்லாமல், இந்த ஆன்மா எங்கேயும் அடிமைப்பட்டு கிடக்காம, இல்லையா? ஒரு மனுஷன் அடிமைப்பட்டு கிடக்கலாம், ஆனால் அவனுடைய ஆன்மா அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஆனால் நாம் எல்லாம் இன்னும் அடிமைகளாக இருக்கோம்.
பணக்காரனுக்கு அடிமை, பவர் உள்ளவனுக்கு அடிமை. எங்கேயாவது ஒரு ஒரு மினிஸ்டர் இந்த பக்கம் போனால் டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறோம், அவனுக்கு ஒரு கும்பிடு போகிறோம். ஏன் நீங்கள் அவனுக்கு கும்பிடு போகிறீங்க? அவன் ஒரு மினிஸ்டர் அந்த பக்கம் போகிறான், அந்த ஊரில் ஒரு ரவுடி. அப்போ அவனை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வருது, ஒன்றும் ஒதுங்கி போகிறோம், அல்லது அவனோட அரவணைச்சிக்கிட்டு அவன் எனக்கு ஃப்ரெண்டு, நமக்கு ஏதாவது ஒன்றுனா நாளைக்கு அவன் சப்போர்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அவனோட ஒரு நட்பு வச்சுக்கிறோம். அப்போ நம்முடைய ஆன்மாவை சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயந்து போய் நிற்கிறோம். அதிகாரம் உள்ளவனுக்கு ஒரு போலீஸ்காரனை கண்டா பயம், திடீர்னு ஒரு கோர்ட்லேருந்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா பயம், போலீஸ்காரங்க வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படி? ஆனால் இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, ஆனால் மனிதர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அடிமையான இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சுதந்திரமாக இருந்திருக்காங்க. அடிமையான இந்தியாவில் இருக்கக்கூடிய காந்தி, நேரு, வஉசி, பாரதி போன்றவங்களாம் எவனை பற்றியும் அவங்க கவலையும் பட மாட்டான், பயப்படான். அவன் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பயம் இல்லாமல் இருந்தாங்க. அதான் அப்போ ஆன்மா பயம் இல்லாமல் இருக்கணும், நாமும் பயம் இல்லாமல் ஆன்மாவும் பயம் இல்லாமல் இருக்கணும். அப்படி நானும் நீயும் சேர்ந்து இருக்க வேண்டும். ஓ சோல் ரெப்ரஸ்லெஸ், ஐ வித் யூ அண்ட் யூ வித் மீ, யுவர் circumnavigation of the world begin. நானும் நீயும், நீயும் நானும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து எந்த அடிமைத்தனமும் இன்றி circumnavigation of the world, உலகத்தை சுற்றி வர வேண்டும். Begin of man the voyage of his mind's return. Begin of man the voyage of his mind's return. The voyage of his mind. அப்போ பிசிக்கலா இல்ல, ஒரு மனதளவில் அப்படியே சுற்றி வர வேண்டும். டு ரீசன்ஸ் ஏர்லி பேரடைஸ், டு ரீசன்ஸ் ஏர்லி பேரடைஸ், பேரடைஸ். அப்படி மனதினால் நீங்கள் அப்படி இந்த உலகத்தை சுற்றி வந்து பேரடைஸ், சொர்க்கத்தை அடைய வேண்டும். பேக் டு விஸ்டம்ஸ் பர்த், டு இன்னசென்ட் இன்ட்யூஷன்ஸ், அகைன் வித் ஃபேர் கிரியேஷன். பேக் பிற்காலத்தை நோக்கி, தி ஆன்ஷியன்ட் டைம். அங்கே பேக் டு விஸ்டம்ஸ் பர்த், விஸ்டம் த பிறப்பு. விஸ்டம் என்பது நாலேஜ் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற, விஸ்டம்ங்கிறது வேற. அந்த விஸ்டம் பிறந்த அந்த பகுதியை நோக்கி, டு இன்னசென்ட் இன்ட்யூஷன். இன்ட்யூஷனா உள் உணர்வு. அந்த உள் உணர்வு இன்னசென்ட்டாக இருக்கு. அந்த இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய இன்ட்யூஷன், அந்த விஸ்டம் பிறந்த அந்த பகுதி, அகைன் வித் ஃபேர் கிரியேஷன். த கிரியேஷன் இஸ் ஃபேர். அப்போ அந்த படைப்பு என்பது ஒரு ஃபேராக இருந்துச்சு. இது இந்தியாவில் என்று ஒரு இந்தியாவை பற்றி சொல்றாரு. இது தி எண்ட் ஆஃப் தி 7th செக்ஷன். இப்போ இன்னும் 8th and 9th செக்ஷன் இருக்கு. அந்த 8th 9th செக்ஷனில் கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் பெருசு, அதனால 8th தனியாகவும் 9th தனியாகவும் நான் போட்டுறேன். தேங்க்யூ.